ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ ஃபீபீஸ். நம்ம கிரிப்டோ ஃபீபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆட்ராப்பை ரொம்பவே ட்ரஸ்டடான பினான்ஸோட ஆட்ராப் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக இதே மாதிரி பினான்ஸோட வெப்3 வாலெட்டோட ஆட்ராப் ஒன்று போட்டிருந்தேன், இந்த சால்வ் அப்படின்ற ஆட்ராப். இந்த ஆட்ராப்பில் ஜாயின் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்ராப் வந்து நேற்றுக்கு ஈவினிங் லிஸ்ட் ஆச்சு. அதுக்கான லிஸ்டிங் டீட்டெயிலு, லிஸ்ட் ஆக போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த டோக்கன் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆட்ராப்பில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, அதாவது டெபாசிட் பண்ண அந்த அமௌண்ட்டை எப்படி விட்ரா பண்ணுறது அப்படின்றதையும் நான் ஏற்கனவே கிளியராக வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட அண்ட் ஆடியோவோட சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆட்ராப் போடுறதுக்கான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் ஒரு பினான்ஸோட ஆட்ராப் தான். வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதுதான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி நல்ல ஏர்னிங் ஈஸியாக எடுக்கக்கூடிய ட்ரஸ்டடான ஆட்ராப்ஸை ரெகுலராக நான் கலெக்ட் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டுட்டு வரேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக போட்ட ஆட்ராப்பும் ஒரு $20 வரைக்கும் எல்லாருக்குமே ப்ராஃபிட் கொடுத்தது. ஈஸியாகவே $20 ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஸோ நான் நேற்று பார்க்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போயே போய்ட்டு அந்த ஆட்ராப்பை அந்த ஆடியோலாம் கேட்டுட்டு அதை வந்து நீங்கள் விட்ராவும் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த டோக்கனை உங்களுக்கு வந்திருக்கும், எக்ஸ்சேஞ்சில் வந்திருக்கும். ஸ்பாட் வாலெட்டை போய் பார்த்துட்டு அதை நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக செல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி பினான்ஸோட இன்னொரு ஆட்ராப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம பினான்ஸோட ஆப் தான் தேவைப்படும். பினான்ஸ் ஆப் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஆப்க்கான லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு கேவிசி பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஸோ இது நிறைய ஆட்ராப்க்கும் அண்ட் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே இந்த எக்ஸ்சேஞ்சை கேவிசி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த வரக்கூடிய எல்லா ஆட்ராப்பும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பேஜ் இந்த லாஸ்ட்டாக அசெட் அப்படின்றத கிளிக் பண்ணால் மேலே வந்து பாருங்கள், இந்த இடத்துல வாலெட்டும் இருக்கும். ஓகேங்களா? பினான்ஸ் வாலெட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். வாலெட் அப்படின்றத கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணாதவங்க புதுசாக இருக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம நிறைய ஆட்ராப் அட்டன் பண்ணியிருக்கோம். ஓல்டு யூசர்ஸ் எல்லாம் டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாலெட் பேஜுக்கு வந்துருங்க. இதுவும் வந்து வாலெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்ராப் தான். ஸோ இந்த ஆட்ராப் எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆட்ராப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆட்ராப்லாம் வந்து காமிக்கும். இந்த இடத்துல வந்து பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆட்ராப் வந்து இந்த ஸ்டோரி கேம்பெயின் அப்படின்றது பாருங்கள். இந்த ஆட்ராப்பில் நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? குவிஸ் ஃப்ரெண்ட், குவிஸ் 2 அப்படின்ற இந்த ரெண்டுமே நம்ம அட்டன் பண்ண போகிறோம். இந்த ரெண்டும் எப்படி அட்டன் பண்ணுறதுன்றதை வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கான இன்கமும் நல்ல இன்கமாக கிடைக்கும். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு குவிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றது இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஜாயின் கேம்பெயின் அப்படின்றத கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ரிவார்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 88,888 ஐபி அப்படின்ற டோக்கன் நம்மளுக்கு கிடைக்கிது. ஃபஸ்ட்டு இந்த ஃபாலோ, ட்விட்டர், டாஸ்க் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கம்ப்ளீட் அப்படின்றத கொடுங்க. கம்ப்ளீட் நவ் அப்படின்னு கீழே இருக்கும். இதை கொடுத்துட்டு இங்கே பைண்ட் எக்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, இதை கொடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு டிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் வந்து நீங்கள் பைண்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டை. ஸோ லாகின் ஆகலை அப்படின்னா லாகின் பண்ணிவிட்டு ஆத்தரைஸ்ட் ஆப் அப்படின்னு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பைண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து அந்த கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ அப்படின்றத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒரு பேக் கொடுத்துக்கோங்க. திரும்ப இந்த பேஜ்க்கே வந்துடும். வெரிஃபை அப்படின்றத கொடுத்துக்கலாம். பாருங்கள், வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பேக் கொடுத்துட்டா இந்த பேஜுக்கு வந்துடும். இதே மாதிரி ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதையும் ஃபாலோன்றதை கொடுத்துட்டு ஒரு பேக் கொடுத்துக்கிறேன். வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஒரு 4 டாஸ்க்கு தான், ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே பண்ணிடலாம். ஒரு பேக் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒவ்வொரு இதையும் போய்ட்டு நம்ம அதேமாதிரி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது ரீபோஸ்ட்டும் அதேமாதிரி கிளிக் பண்ணி நம்ம போஸ்ட் வந்து போட்டுடலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ரீபோஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ஒரு பேக் கொடுத்துக்கலாம். இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு பேக்கு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக இன்னும் 2 டாஸ்க் இருக்குது. ஸோ இந்த டாஸ்க்கும் வந்து முடிய போகுது. ஸோ இந்த டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு. ஒரு பேக் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த ரீபோஸ்ட்டு, ட்விட்டர் எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக இந்த ஈகோ சிஸ்டம் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குது. இதை மட்டும் அப்படியே விட்டுடுங்க. இதுக்கு வந்து நம்ம குவிஸ்ட் 2 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேக் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த குவிஸ்ட் 2 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் நம்ம கிளிக் பண்ணி உள்ளே வரலாம். ஸோ இங்கே வந்து இந்த டாஸ்க்கெல்லாம் நம்ம முடிச்சதுக்கப்புறம் தான் அதை போய் பண்ணணும். இங்கே உள்ளே வந்தப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி ட்விட்டர் டாஸ்க்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கிளிக் பண்ணி அதையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜாயின்
அப்படின்றத கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த டாஸ்க்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஒவ்வொன்றா அதுமாரி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ சில டாஸ்க் ஆல்ரெடி ஃபாலோ ஆகிருந்தது அப்படின்னா பரவாயில்ல, ஜஸ்ட் பேக் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்படியே வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னாலே கரெக்டாக வெரிஃபை ஆகிடுது. ஃபாலோ ஆகாத மட்டும் நீங்கள் ஃபாலோ பாருங்கள். இது ஆல்ரெடி ஃபாலோவில் தான் இருக்குது. நம்ம அப்படியே பேக் வந்துட்டு வெரிஃபை பண்ணோம் அப்படின்னாலே வெரிஃபை ஆகிடும். ஸோ ஓகே ஆகிடுச்சு. இன்னொரு பேக் கொடுத்துக்கலாம். இப்போது இங்கே 2 ரீபோஸ்ட் இருக்குது. இந்த 2 ரீபோஸ்ட்டையும் அதேமாரி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதேமாதிரி நான் ரீபோஸ்ட்டும் பண்ணிட்டேன். இன்னும் 1 இருக்குது. ஓகேங்களா, அதையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதையும் நம்ம ஒரு ரீபோஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வெரிஃபை அப்படின்றத கொடுத்தோன்னா ஒரு பேக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக இங்கேயும் ஸ்டாபிலிட்டி ஏஐ ஆக்டிவேஷன் அப்படின்ற ஒரு டாஸ்க் இருக்குது. ஜஸ்ட் இங்கே கம்ப்ளீட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இங்கே கம்ப்ளீட் நவ் அப்படின்றத கொடுங்க. ஸோ இந்த டாஸ்க்கை வந்து நம்ம முடிக்கணும். இதுக்கு ஒரு வெப்பேஜ்குள்ளே போகுது. ஸோ ஒரு வெரிஃபிகேஷன் சின்னதாக கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஆகும். அதுக்கப்புறம் கனெக்ட் அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. பினான்ஸையே ஜஸ்ட் இந்த பினான்ஸ் சிம்பிளை சூஸ் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். கீழே அப்படியே மூவ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 2 டாஸ்க் இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1க்கு கெட் டோக்கன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே கனெக்ட் வாலெட் கேட்குது இல்லையா. ஃபஸ்ட்டு இங்கே ஆட் ஓடிசி அப்படின்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே மேலே ஒன்று ஜஸ்ட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் அப்படின்றத கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பினான்ஸை கனெக்ட் பண்ணிடுறேன். கீழே வெரிஃபை அண்ட் கிளைம் அப்படின்னு இருக்கும். இதை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம கிளைம் பண்ணும்போது இங்கே ஒரு ஐபி டோக்கன் வந்து உங்களுக்கு கிளைம் ஆகிருக்கும். அது வந்து நம்மளோட வாலெட்லேயே இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு ஃபேசிட்டோட டோக்கன். ஸோ இதை வந்து நம்ம விட்ரா பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே வெரிஃபை அண்ட் கிளைம் இருக்குது. இதை வெரிஃபை பண்ணணும். இதை இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே கீழே கேட்பாங்க இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா கண்டிஷன் வந்து 0.01 ETH இல்லைன்னா 0.01 BNB வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வாலெட்டில் ஹோல்டு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த டிரான்சாக்ஷன் ஃபீயும் கிடையாது. ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். இந்த டாஸ்க்கை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட வாலெட்டில் 0.01 BNBயை வந்து நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். இது வந்து இந்த டாஸ்க்லேருந்து நான் டோட்டலாக வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு இந்த வாலெட் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த ஆட்ரப் அட்டன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சால்வ் ப்ரோட்டோகால், அதை வந்து நீங்கள் பிஎன்பியாவே டைரெக்டாக மாற்றிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தாராளமாக இந்த 0.01 அப்படின்றது இருக்கும். என்கிட்ட 0.007 தான் பிஎன்பி இருக்குது. ஓகேங்களா, என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த யூஎஸ்டியை நான் அப்படியே வந்து மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, உங்கள்கிட்ட வந்து பினான்ஸில் நம்மளோட எக்ஸ்சேஞ்சில் தான் அந்த ஆட்ராப் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். இல்லை நீங்கள் வந்து நான் எப்படி நம்ம ஏற்கனவே டெபாசிட் பண்ண அந்த லாஸ்ட் ஆட்ராப்பில் டெபாசிட் பண்ண அந்த சால்வ்டு பிடிசியை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா, கன்வெர்ட் பண்ணும்போது யூஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணாமல் நீங்கள் பிஎன்பியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த ஆட்ராப்பையும் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி பண்ணி யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட யூஎஸ்டி இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய ஏற்கனவே என்கிட்ட கொஞ்சம் பிஎன்பி இருக்குன்றதால நான் பேலன்ஸ் ஒரு $5 பிஎன்பியை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு நான் இப்போ ஸ்வாப் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே நீங்கள் ஸ்வாப்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்வாப் ஆகிடும். அதுக்கு ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் ஃபீயும் எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ அதுவும் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் பே பண்ணிவிட்டு ஸ்வாப் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட வந்து பிஎன்பி வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், என்கிட்ட பிஎன்பி வந்து ஒரு $10 பிஎன்பி இருக்குது. 0.01 என்கிட்ட வந்துருச்சு. ஓகேங்களா, நீங்கள் ஒரு $7 $8 தான் உங்களுக்கு தேவைப்படும். அந்த $7 இல்லை $8 பிஎன்பியை நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்தால் போதும். 0.01 இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வாலெட்டில் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ இந்த வாலெட் தான் நம்ம கனெக்ட் பண்ணி இந்த ஆட்ராப் அட்டன் பண்ண போகிறோம். இப்போ திருப்பி இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆட்ராப்குள்ளே வந்துடலாம். ஸோ அந்த பேஜ்க்கே நம்ம குவிஸ்ட் 2 நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே குவிஸ்ட் 2க்குள்ளே போயிடலாம். ரைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. குவிஸ்ட் 2 அப்படின்றது ஜாயின் நவ் அப்படின்றத கொடுங்க. இது முடிச்சப்பறம் தான் நம்ம குவிஸ்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ திரும்பவும் இந்த கம்ப்ளீட் அப்படின்றதுக்குள்ளே வந்துடலாம். ஜஸ்ட்டு இங்கே இதே மாதிரி கனெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாலெட் கனெக்ட் ஆகிட்டு அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் அந்த பேஜில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கை கிளிக் பண்ணி கெட் டோக்கன் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போ இந்த பேஜ் வந்துருச்சு. இந்த ஆல்ரெடி கனெக்ட் வாலெட்டும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ கனெக்ட் ஆகலை அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போயிடும். இப்போ பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு.
இப்போ வந்து இங்கே கிளைம் டோக்கன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த வாலெட் வந்து ஹோல்ட் பண்ணோம். ஸோ இப்போ நான் ஹோல்ட் பண்ணதால் எனக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ ஒரு பேக் கொடுத்துக்கலாம். இதில் வாட்ச் வீடியோ அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட்டு நம்ம இங்கே கிளிக் பண்ணி வாட்ச் வீடியோவை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுவும் டன்னு வந்துடும். ஸோ 2 டாஸ்க்கும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 3rd டாஸ்க்கில் ஜஸ்ட் ஃபஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாருங்கள் 3rd டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஆன்சர். ஓகேங்களா, அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா, அந்த ஸ்டோரி எலிஜிபிலிட்டி இந்த கிளைம் பேட்ச் வந்து கிளைம் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி இந்த பேட்சை கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபி நம்ம டோக்கன் வந்து ஏற்கனவே ஃபேசிட் டோக்கன் கிளைம் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு சின்னதாக ஐபி டோக்கன் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, அந்த டோக்கன் வந்து சும்மா ஒரு நம்மளுக்கு வந்து ஃபேசிட் டோக்கனாக தான் வந்திருக்கு. அதனால் வந்து நம்மளுக்கு அதனால் எந்த வேல்யூவும் இருக்காது, நம்மளை விட்ரா பண்ண முடியாது. அந்த டோக்கனை தான் கொடுத்து இப்போ இந்த பேட்ச் வந்து நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் போயிட்டு இருந்ததுன்னா வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து டோட்டலாக இந்த ஆட்ராப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, நம்ம இன்னும் அந்த ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பண்ணல. ஓகேங்களா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு இதுக்கு போய் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எனக்கு கம்ப்ளீட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு வெரிஃபை அப்படின்றது கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இது கம்ப்ளீட் ஆகும். ஸோ வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த டாஸ்க் வந்து நம்ம டோட்டலாக பாருங்கள், இது எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கே நம்ம பேக் வந்துட்டு இந்த நம்ம குவிஸ்ட் 1 இருக்கு இல்லையா, அந்த குவிஸ்ட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஜாயின் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஈக்கோ சிஸ்டம் கிளிக் பண்ணுங்கள். இங்கே கம்ப்ளீட் நவ் அப்படின்றத கொடுங்க. ஜஸ்ட்டு ஒரு பேக் வந்துட்டு வெரிஃபை அப்படின்றது கொடுங்க. ஓகேங்களா, நம்ம குவிஸ்ட்டு 2க்கு தான் அது போச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே முடிச்சதால் இங்கே வெரிஃபை கொடுத்த உடனே இது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அதுவும் வெரிஃபை ஆகிடும். அப்படி வெரிஃபிகேஷன்லேயே அப்படி ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக் வந்துட்டு இந்த குவிஸ்ட் 1 போய்ட்டு திருப்பி உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எல்லா டாஸ்க்கும் முடிஞ்சிடும். ஓகேங்களா, குவிஸ்ட் 1 அண்ட் குவிஸ்ட் 2 ரெண்டுத்துலேயுமே உள்ளே வந்து செக் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துலேயுமே எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது நம்ம ரெண்டுத்தையுமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதுவும் முடிச்சிட்டோம், இதுவும் முடிச்சிட்டோம். ஸோ இது மூலிமா வரக்கூடிய ரிவார்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஒரு சூப்பரான ட்ரஸ்டடான ஒரு ஆட்ராப் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆட்ராப்பில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே 2.5 லட்சம் பேருக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆட்ராப்போட எண்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 6 பிப்ரவரி வரைக்கும் இது வந்து ரன் ஆகிட்ருக்கோம். அந்தளவுக்கு லேட் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான விஷயங்கள் எப்பயுமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் டிலே பண்ண வேண்டாம். ஒரு ட்ரஸ்டடான ஆட்ராப்பை கரெக்டாக உங்களுக்கான பேமெண்ட் வந்து சூப்பராக கிடச்சிரும். ஸோ இதுக்கான அடுத்த அப்டேஷன்ஸ் விட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இந்த காயின் இப்போ வந்து நம்ம விட்ரா எடுத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ட்ரஸ்டடாக ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஏர்னிங்கும் பார்த்து பிக் பண்ணி நான் டெஃபினட்டாக ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன். ஸோ அதனால் கூட உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவும் வரத்துக்கு 2 நாள் 3 நாள் டிலே ஆகுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து கரெக்டாக ஈஸியாக இருக்க மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து இதை ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனாலேயே நான் வந்து டிலே பண்ணி தான் வீடியோ போடுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே இந்த ஆட்ராப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.